அன்று முதல் இன்று வரை ரசிகர்களிடையே ஐட்டம் பாடலுக்கான ரசனை கொஞ்சமும் குறையவில்லை. அந்த வகையில் ஐட்டம் பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட நடிகைகளின் தற்போதைய பரிதாப நிலை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் என உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவின் முதல் கனவு கன்னி என்று அழைக்கப்பட்டவர் நடிகை டி.ஆர். ராஜகுமாரி. 1939ஆம் ஆண்டு வெளியான குமார குலோத்துங்கன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இவர் தன்னுடைய கவர்ச்சியான கண்கள் மூலம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார். இவர் தன்னுடைய நடிப்பு, நடனம், பாடல்கள் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார். டி.ஆர். ராஜகுமாரி சந்திரலேகா திரைப்படத்தில் நடிகர் எம்.ஆர். ராதாவுக்கு ஜோடியாக நடித்தார். இந்த படத்தில் இவர் ஆடிய ஜிப்சி நடனம் இந்திய அளவில் பாராட்டுக்களை வாங்கி கொடுத்தது. இவர் தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 1964ஆம் ஆண்டு வெளியான வானம்பாடி திரைப்படம் அவருடைய கடைசி படம். டி.ஆர். ராஜகுமாரி திருமணம் செய்து கொள்ளாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உறவினர்களுக்காக அர்ப்பணித்தார். டி.ஆர். ராஜகுமாரி 1999ஆம் ஆண்டு தன்னுடைய 77வது வயதில் காலமானார். நடிகை ஜோதிலட்சுமி 1963ஆம் ஆண்டு வெளியான வானம்பாடி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இவர் பெரும்பாலும் திரைப்படங்களில் பாடல்களுக்கு மட்டும் நடனமாடுவதில் மிகவும் புகழ் பெற்றவர். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவருடைய தங்கை நடிகை ஜெயமாலினி. இவருடைய மகள் நடிகை ஜோதி மீனா. நடிகை ஜோதிலட்சுமி 2016ஆம் ஆண்டு வெளியான கவலை வேண்டாம் இவருடைய கடைசி திரைப்படம். நடிகை ஜோதிலட்சுமி சன் டிவி சீரியல்களில் நடித்துள்ளார். இவர் 2016ஆம் ஆண்டு தன்னுடைய 67வது வயதில் காலமானார். நடிகை ஜெயமாலினி 1975ஆம் ஆண்டு வெளியான டாக்டர் சிவா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இவர் நடிகை ஜோதிலட்சுமியின் தங்கை. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 1970 முதல் 90 வரை பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் குத்தாட்ட பாடல்களுக்கு நடனமாடியுள்ளார். இவர் 1994ஆம் ஆண்டு பார்த்திபன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது. 1980 மற்றும் 90களில் இந்திய சினிமாவின் முன்னணி கவர்ச்சி நடிகையாக வலம் வந்து ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் நடிகை அனுராதா. தன்னுடைய 13வது வயதில் நடிக்க தொடங்கிய அனுராதா ஆரம்பத்தில் கதாநாயகியாகவும் அதன் பிறகு கவர்ச்சி பாடல்களுக்கு நடனமாடி மிகவும் பிரபலமானார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்பொழுது அனுராதா தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார். இவர் 1987ஆம் ஆண்டு சதீஷ்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சதீஷ்குமார் 2007ஆம் ஆண்டு காலமானார். நடிகை அனுராதாவுக்கு அபிநயசிறி என்ற பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்கிறார்கள். அனுராதாவின் மகளான அபிநயசிறியும் ஒரு நடிகை. இவர் விஜய் நடிப்பில் வெளியான ஃப்ரெண்ட்ஸ் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்பொழுது டிவி சீரியல்களில் நடித்து வருகிறார். 42 வயதாகும் அபிநயசிறி இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 1980 மற்றும் 90களில் தென்னிந்திய சினிமாவின் மிகவும் பிரபலமான கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சில்க் ஸ்மிதா. ஆந்திராவில் பிறந்து வறுமையின் காரணமாக சென்னைக்கு வந்து மேக்கப் உதவியாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி 1980ஆம் ஆண்டு வெளியான வண்டி சக்கரம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உட்பட 450க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 1983ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 45 படங்களில் நடித்து உலக சாதனை படைத்தார். தன்னுடைய 20வது வயதில் நடிக்க தொடங்கி தன்னுடைய கண்கள் மூலம் ரசிகர்களை சொக்க வைத்த நடிகை சில்க் ஸ்மிதா 1996ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயதில் தூக்கு போட்டு மர்மமான முறையில் இறந்தார். தென்னிந்திய சினிமாவின் கவர்ச்சி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மிகவும் பிரபலமானவர் நடிகை டிஸ்கோ சாந்தி. நடிகை டிஸ்கோ சாந்தி 1985ஆம் ஆண்டு வெளியான வெள்ளை மனசு என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். நடிகை டிஸ்கோ சாந்தி ஊமை வெளிகள் என்ற திரைப்படத்தில் வரும் ராத்திரி நேரத்து பூஜை என்ற பாடல் மூலம் மிகவும் பிரபலமானார்.
நடிகர் டிஸ்கோ சாந்தி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உட்பட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகர் டிஸ்கோ சாந்தி 1996ஆம் ஆண்டு தெலுங்கு நடிகர் சிறீஹரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சிறீஹரி 2013ஆம் ஆண்டு காலமானார். நடிகர் டிஸ்கோ சாந்திக்கு 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த 4வது மாதத்தில் இறந்து விட்டது. அந்த குழந்தை அக்ஷராவின் நினைவாக பவுண்டேஷன் ஆரம்பித்து 4 கிராமங்களை தத்தெடுத்து ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு உதவி செய்து வருகிறார். 1999ஆம் ஆண்டு டி. ராஜேந்தர் இயக்கிய மோனிஷா என் மோனாலிசா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை மும்தாஜ். அதன் பிறகு நடிகை மும்தாஜ் குஷி, லூட்டி, சாக்லேட் போன்ற படங்களில் கவர்ச்சியாக நடித்து மிகவும் பிரபலமானார். நடிகை மும்தாஜ் சாக்லேட் திரைப்படத்தில் வரும் மலை மலை என்ற பாடலின் மூலம் மேலும் பிரபலமானார். நடிகை மும்தாஜ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு நடந்த பிக் பாஸ் 2வது சீசனில் கலந்து கொண்டார். அதன் பிறகு சினிமாவிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அதன் பிறகு நடிகை மும்தாஜ் ஆன்மீக பாதையில் பயணித்து வருகிறார். அவர் தன்னுடைய கடந்த கால சினிமா வாழ்க்கையை எண்ணி வருந்துவதாகவும், தான் மறைந்த பிறகு ரசிகர்கள் என்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். 45 வயதாகும் நடிகை மும்தாஜுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. தென்னிந்திய திரைப்படங்களில் குத்தாட்டம் போட்டு மிகவும் பிரபலமானவர் நடிகை அல்போன்சா. நடிகை அல்போன்சா பாஷா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய பஞ்சதந்திரம் உட்பட பல படங்களில் கவர்ச்சியாக நடனமாடியுள்ளார். நடிகை அல்போன்சாவின் தம்பி நடன இயக்குனரும் நடிகருமான ராபர்ட் மாஸ்டர். நடிகை அல்போன்சாவுக்கு ஏற்கனவே துபாயை சேர்ந்த ஒருவருடன் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் அவரை விவாகரத்து செய்யாமல் ராபர்ட் மாஸ்டரின் நண்பரான வினோத்குமார் என்பவருடன் குடும்பம் நடத்தி வந்தார். ஆனால் வினோத்குமார் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ள நடிகை அல்போன்சா அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தற்பொழுது தனியாக வாழ்ந்து வருகிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற படங்களில் கவர்ச்சியான நடனம், நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மிகவும் பிரபலமானவர் நடிகை விசித்ரா. நடிகை விசித்ரா நடிகர் விஜயுடன் ரசிகன் திரைப்படத்தில் வரும் ஆட்டோக்காரன் என்ற பாடலில் நடனமாடி மிகவும் பிரபலமானார். நடிகை விசித்ரா 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகை விசித்ரா ஒரு கவர்ச்சி நடிகை என்பதால் திருமணமே வேண்டாம் என்ற நிலையில் சாஜி என்பவர் நடிகை விசித்ராவை திருமணம் செய்து கொண்டார். நடிகை விசித்ரா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகர் ஒருவரால் ஏற்பட்ட பாலியல் கொடுமைகள் பற்றி ஓப்பனாக பேசினார். நடிகை விசித்ராவுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். நடிகை நமிதா குஜராத் மாநிலம் சூரத்தில் பிறந்தார். நடிகை நமிதா 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற மிஸ் இந்தியா போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பிடித்தார். இந்த போட்டியில் நடிகை த்ரிஷா 3ஆம் இடம் பிடித்தார். நடிகை நமிதா சொந்தம் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு நடிகை நமிதா எங்கள் அண்ணா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். 2005ஆம் ஆண்டு ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியான பம்பரக்கண்ணாலே என்ற திரைப்படத்தில் வரும் பம்பரக்கண்ணாலே என்ற பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு மிகவும் பிரபலமானார். நடிகை நமிதா தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகை நமிதா 2017ஆம் ஆண்டு வீரேந்திர சௌத்ரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். நடிகை நமிதா தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் எக்ஸிகியூட்டிவ் மெம்பராக இருக்கிறார்.